அனைவருக்கும் வணக்கம். எமிஸில் ஒரு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் லிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு நியூ இன்டர்நெட் கனெக்ஷன் பற்றி நம்ம எமிஸ் லாகின்ல நம்ம பதிவேற்றம் செய்யணும். அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் நியூ இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கும்படி தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதில் நியூ இன்டர்நெட் கனெக்ஷன் பெற்றிருந்தாலோ அல்லது பெறுவதற்காக நீங்கள் ஏதாவது விண்ணப்பித்திருந்தாலோ அதன் விவரங்களை ஸ்கூல் எமிஸ் லாகின்ல நம்ம பதிவேற்றம் செய்யணும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் எமிஸ் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. அதில் ஆல்ரெடி ஸ்கூல் லாகின் இருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பள்ளிக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். மேலே 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. அதில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு டச் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். அதில் டிவைஸ் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அதில் பக்கத்தில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நமக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சில குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆடுன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸு ப்ரொவைடர்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஏரியாவில் பிஎஸ்என்எல், ஏர்டெல்லா, ஜியோவா, ஏசிடியா, வோடோஃபோனா, அதர்ஸான்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் நெட்வொர்க் பகுதியில் உங்கள் பள்ளி பகுதியில் எது நல்லா கிடைக்குதோ அந்த நெட்வொர்க் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஜியோ நல்லா கிடைக்கணும், ஜியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஏர்டெல்னா ஏர்டெல், பிஎஸ்என்எல்னா பிஎஸ்என்எல், அதர்ஸ் அப்படின்னா நெட்வொர்க் இருந்துச்சுனாலும் அந்த அதர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அதர்ஸோட நேம் நம்ம டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஏர்டெல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது இன்டர்நெட் பேண்ட் வித்துன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 100 Mbps ஸ்பீடுக்கு மேலே அதிகமாக இருக்கணும். 100க்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம். சரிங்களா? அதனால் 100க்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். 100 கம்மியாக இருக்கக்கூடாது. அதில் ஆப்ஷனே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நான் 150 Mbps ஸ்பீடுன்னு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை Mbps ஸ்பீட் கிடைக்குதோ அந்த ஸ்பீடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பிளான் கொடுத்துருக்காங்க. மந்த்லியா இல்லை கோட்டேலியா, ஆஃப் ஏலியான்னு கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நம்ம மந்த்லி அப்படிங்கிற பிளானை தான் நம்ம சூஸ் பண்ணணும். மந்த்லி பிளான் தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால் மந்த்லி சூஸ் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீங்கள் பில் எதாவது கட்டியிருந்தீங்க அப்படின்னா சூஸ் த ஃபைல் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணி 5 MBக்கு அந்த பில்லை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மெட்டு அல்லது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் புதுசாக அதை விண்ணப்பிச்சிருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பதிவேற்றம் செஞ்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு கொடுத்துருப்பாங்க. சேவ் டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். இதை நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருந்தாவோ அல்லது நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தாவோ இது மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.